சினிமாவில் கைத்தட்டல்களை வசூலித்த நட்சத்திரங்கள் அரசியலில் அதே மாயாஜாலத்தை காட்டினார்களா? முதல் தேர்தலிலே மக்கள் அவர்களுக்கு அளித்த ஆதரவு என்ன? அது அதிர்ச்சி தருமா, இல்லை எதிர்பார்த்ததா? அந்த பிரபலங்கள் பெற்ற வாக்கு சதவீதம் என்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம். எம்ஜிஆர் 1972 திமுகவில் இருந்து வெளியேறிய எம்ஜிஆர் அவர்கள் 1977 தனி கட்சி தொடங்கி முதல் தேர்தலை எதிர்கொண்டார். அவர் தனது முதல் தேர்தலில் 30.4% வாக்குகளை பெற்று ஆட்சி அமைத்தார். என்டிஆர் தமிழ்நாட்டில் எம்ஜிஆரை போல் ஆந்திராவில் என்டிஆர் ராமாராவ். தெலுங்கு தேசம் என்ற கட்சியை தொடங்கிய ராமாராவ் தனது முதல் தேர்தலில் 46.2% வாக்குகள் பெற்று ஆட்சி அமைத்தார். முதல் தேர்தலில் 202 தொகுதிகளில் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. விஜயகாந்த் தமிழ் சினிமாவில் உச்சபட்ச நடிகராக இருந்த விஜயகாந்த் அவர்கள் 2006 தேமுதிக கட்சி தொடங்கி தனித்து தேர்தலை எதிர்கொண்டார். அதன்படி முதல் தேர்தலில் போட்டியிட்டு 8.5% வாக்குகள் பெற்றார். சிரஞ்சீவி தெலுங்கு சினிமாவில் ஸ்டார் நடிகராக வலம் வருபவர். ஆந்திர அரசியலில் என்டிஆர் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது போல 2009 ஆந்திர அரசியலில் சிரஞ்சீவி பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினார். அதன்படி இவர் முதலில் 16.3% வாக்குகளை பெற்றார். பவன் கல்யாண் ஆந்திர அரசியலில் 3வது கால் பதித்த திரைப்பிரபலம் பவன் கல்யாண். ஜனசேனா என்ற கட்சியை தொடங்கி 2019 தேர்தலில் போட்டியிட்டார். தனது முதல் தேர்தலில் 17 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள், அதாவது 5.53% வாக்குகளை பெற்றார். தற்போது ஆந்திராவின் துணை முதலமைச்சராக உள்ளார். கமல் இந்திய சினிமாவில் முக்கிய முகமாக பார்க்கப்பட்டவர். மக்கள் நீதி மய்யம் என்ற கட்சியை தொடங்கி 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 5.53% வாக்குகளை பெற்றார். சீமான் இயக்குனரும் நடிகருமான சீமான் நாம் தமிழர் என்ற கட்சியை தொடங்கி 2016 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டார். முதல் தேர்தலில் சீமான் 1.10% வாக்குகளை பெற்றார். விஜய் தமிழ் சினிமாவின் ஸ்டார் நடிகரான விஜய் கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்றுள்ளார். தற்போது நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 34.94% வாக்குகள் பெற்று மாபெரும் வெற்றி கண்டுள்ளார்.